ஜெய்வராகி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மிக அருமையான பதிவு. நாளை பௌர்ணமி. இந்த பௌர்ணமி தினத்தில் நமக்கு தொழில் நல்ல மேம்பாடு வரணும். ஒரு கலைத்துறைக்கான இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஜனவசி இருக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அப்புறம் அதுக்கும் ஜனவசி வேண்டும். அப்போது பொதுவாக ஒரு வசியம் நமக்கு இருக்கணும். அந்த வசியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்ம நினச்சது சாதிக்க முடியும், அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதனால் நம்மக்கிட்ட என்னுடைய குருமார்களும் சித்தர்கள் சொன்ன ரகசியமான ஒரு வசிய மூலிகை அஞ்சனம், அது எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு அது முடிஞ்சால் நீங்கள் அதை செய்துங்க, இல்லைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் தரேன் அதை. ஏன்னா எந்த ஒரு மந்திரம் மூலிகையை நம்ம அஞ்சனம் செய்தாலும் ஒரு தேவதையை நம்ம சித்தி பண்ணியிருக்கிறோம். அதாவது 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரை அந்த மந்திரம் ஏற்றி நம்ம சக்தியை பெற்றிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நம்ம நல்லா வேலை செய்யும். நம்ம ஏதோ நம்ம வீடியோ பார்த்துட்டு அந்த பொருளாக செஞ்சுட்டு எனக்கு வரலையே அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு தேவதையை நீங்கள் வசியம் பண்ணி அந்த தேவதை மந்திரம் அதை ஏற்றி நீங்கள் திலக மாதிரி இட்டுட்டு வந்தாலும் சரி, இல்லை புருவத்தில் வச்சுட்டு வந்தாலும் சரி, நமக்கு ஜன வசியமும் பண வசியமும் அப்புறம் பார்த்திங்கன்னா வியாபார தொழில் வசியமும் எல்லாமே நடக்கும். அப்போது இந்த பௌர்ணமி நாளில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பொதுவாகவே சித்தர்களாக பௌர்ணமி தான் உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா திதி சூன்யம் இல்லாத நாள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது. அப்போது இதை எப்படி நம்ம ஈஸியாக செய்யலாம், அது எப்படி நம்ம உருவேற்றலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். அதாவது பொதுவாக ஒரு அஞ்சனம் தயாரிக்கிறனாவே எல்லாம் சில பேர் பயப்படுவாங்க. அஞ்சனா மையினா என்னவோ அப்படின்னா அது இருக்குது தனியாக, அது மாந்திரிகக்காரர்கள் செய்கிறது. இது ஞானவார்களும் சித்த தத்துவம் போகிறவங்களுக்கு இந்த அஞ்சனம் மூலிகையை வச்சு தான் அவங்க செய்வாங்க. அதனால் மூலிகை அஞ்சனம் பயப்பட தேவையில்லை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு வந்தோன்னா குறைஞ்சி 9 பொருள் இருக்கணும். அந்த 9 பொருள் இருக்கும்போது நமக்கு எல்லா வகையான சக்தியில் அதை நம்ம பெற முடியும் நம்ம மந்திர சித்தியால். பொதுவாக வசியத்தினாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த லைனில் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். பொதுவாக வசியனாவே கணபதி தான். அவரை மீறி மற்றபடி வசியம் பண்ணுறது சாத்தியம் இல்லாத கூறு ஒன்று. இது 100% வேலை செய்யும். இந்த அஞ்சனத்தை நீங்கள் வேறு என்ன தப்பாக பயன்படுத்தினா அது வேலை செய்யாது. அதுக்கு ஒரு தேவதை இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பணம் எப்படி ஈர்க்க போகிறோம், தொழில் எப்படி வசியம் பண்ண போகிறோம், ஜனத்தை எப்படி வசியம் பண்ண போகிறோம், வியாபாரத்தை எப்படி பெருக்க போகிறோம், அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போது முதல்ல என்ன அந்த மூலிகை அஞ்சனம் என்னென்ன சேர்க்க போகிறோம்னு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா வெற்றி வேர். இந்த வெற்றி வேர் பொதுவாகவே எல்லோரும் வெட்டி வேறுன்னுவாங்க. அது இல்லை, வெற்றி வேர். இந்த வெற்றி வேர் நெய்யில் நம்ம அதை சுட்டு அதை மை போல் ஆக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் பண்ண பிறகு என்ன திலகம் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா கருப்பாக கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். தர்பை. இந்த தர்பை நெய்யில் தீயிட்டு எரிச்சிட்டு அதை கொடுப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு வெற்றிவேர், தர்பை 2. மூணாவது பார்த்திங்கன்னா குங்குமப்பூ. அப்புறம் பார்த்தா அர்த்த, அரகஜா, கஸ்தூரி, கோரோசனை, குங்குலியம். அது கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போடக்கூடாது. குங்குலியம் கொஞ்சமாக போடணும். ஜவ்வாது, புனுகு, இது மாதிரி எல்லா பொருளும் கலந்து நம்ம அந்த கல்வத்தில் அரைக்கணும். எப்படின்னா நம்ம கணபதி மந்திரம், இப்போ எனக்கு தெரிஞ்ச மந்திரம் ஓ மாதிமூல பரமகுரு நம் தெத்திரி கணபதினு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நான் பயன்படுத்தி இப்போ அதாவது ஒரு 3 லட்சம் ஏற்றி வச்சுருக்கேன். அப்போ அது நான் அந்த மந்திரம் அதாவது சர்லோக ஜன வசியம் பண்ணி நான் கொடுக்குறேன். அதை வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் இதை செய்யலாலும் இதை நீங்கள் கல்வத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீங்கள் அதை சொல்லி 1 லட்சம் ஏற்றி நீங்கள் எட்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அதை செய்யும். ஏதோ ஒரு 100 மந்திரம் சொல்லிட்டோம், 1000 மந்திரம் சொல்லிட்டோம், நம்ம வேலை செய்யலைன்னு சொல்லக்கூடாது. இதுவே இப்போ 3 லட்சம் நான் ஏற்றி வசியம் ஏற்றிருக்கும்போது நான் ஒரு 108 பச்சையோ போதும், அதில் ஏறிடும். அந்த ஏற்றி எப்படி கூட நான் நேரடியாக என்னால் காமிக்க முடியும். அதுபோல் நீங்கள் இந்த சேர்ந்து இந்த நல்ல நாளில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு தேவை, என்னால் இது முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்போது நான் மிக விலை குறையால் தான் அதை கொடுக்குறேன்.
அந்த அஞ்சனத்தை என்கிட்ட நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். பயன்பெற்ற பிறகு நீங்கள் சொல்லுவீங்க, 4 பேர் சொல்லுவீங்க. இது வந்து மிக அற்புதமான இந்த நாளைக்கு வரப்போகின்ற இந்த பௌர்ணமியில் நாம் எப்படி உயர்த்தி வாழ வேண்டும், நாம் பொருளாதாரத்தில் எப்படி உயர வேண்டும், நம்ம சமுதாயத்தில் எப்படி உயர வேண்டும், நமக்குள்ள ஒரு தைரியம் எதனால் வரும்னா பணம் இருந்தால் தான் வரும். பணம் இல்லை, தைரியம் வரவே வராது. ஆக பணம் தான் நமக்கு முக்கியம். அதே மாதிரி பணம் முக்கியம்னா பணத்தையே குறிக்கோள் இருக்கக்கூடாது. அந்த பணம் நமக்கு வந்த பிறகு நம்ம குடும்பத்தை வாழ வைப்போம். அப்புறம் மற்ற குடும்பத்தை உதவி செஞ்சால் செய்யுங்க, செய்யலாலும் பரவாயில்ல. அப்போ நம்ம தன்னம்பிக்கையோடு நிற்கணும். நம்ம யாரும் கையாந்தாமல் நிற்கணும்னா நமக்கு பணம் வேணும். அதுக்கு ஒரு தேவதையுடைய வசியம் நமக்கு இருந்தால் மட்டுமே ஆகும். ஆக இந்த முறையை பயன்படுத்தி எல்லாரும் எல்லாம் வளம் பெற்று வாழ வேண்டும். நன்றி.